ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன். நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போறோம். கோவக்காய் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஒரு பேனும் கடாயும் எடுத்துக்கோங்க. இதுல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட நறுக்குன கோவக்காயை இந்த மாதிரி நீளமா சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் பாருங்க. நல்லா மெலிசா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். குண்டா கட் பண்ணீங்கன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு 1/2 கிலோ கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல பிஞ்சான காயா சேர்த்துக்கோங்க. முத்தின காயா இருந்தால் ரெட்டா இருக்கும், அதெல்லாம் தூர போட்டுருங்க. இது கூட கொஞ்சமா உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்துட்டேன். இந்த எண்ணெயிலேயே 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கோவக்காயை பொறுத்த வரைக்கும் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காம அந்த எண்ணெயிலேயே வதக்க உங்களுக்கு கிறிஸ்பியா ஆகுங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இதுல தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் வேங்க. நடுவுல கிண்டி விடுங்க. அதுக்குள்ள ஒரு பொடியை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 5 to 6 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, கொஞ்சமா புளி. இது எல்லா இன்கிரீடியன்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதை மிதமான சூட்ல நல்லா வறுத்துக்கோங்க. காரம் உங்க காரத்துக்கு தகுந்தா போல நீங்க காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாங்க. நல்லா இது செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கணும். மிதமான சூட்ல 2 நிமிஷம் வதக்குனீங்கன்னா இந்த மாதிரி செவந்துருங்க. அடுத்து அடுப்பை அணைச்சிட்டு இதுல 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளை சேர்த்துருங்க. அடுப்பை அணைச்சிருங்க. அடுப்பை அணைச்சிட்ட பிறகுதான் வெள்ளை எள்ளை சேர்த்து லைட்டா கிளறி விட்டு இதை ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்து பவுடர் ஆக்கி அரைச்சி ஒரு பக்கமா வச்சிருங்க. அதுக்குள்ள நமக்கு கோவக்காயும் நல்லா வெந்து வந்துடுச்சு. கரண்டியால கொஞ்சம் குத்தி பாருங்க, இல்ல ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. நல்லா இது சாஃப்ட் ஆயிருக்கணும். நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. நீங்க நடுவுல கிண்டி விட்டீங்கனாலே போதும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சு வச்சிருந்த பொடியை தான் இதுல சேர்க்க போறோம். இது முழுசா சேர்க்க போறது இல்ல, நம்ம காரத்துக்கு தகுந்தா போலதான் நம்ம சேர்க்க போறோம். நான் இதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். கொஞ்சமா உப்பையும் சேர்த்திருக்கேன். மிச்சம் இருக்கிற பொடியை நீங்க ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சு எப்பெல்லாம் நீங்க கோவக்கான்னு இல்ல எந்த பொரியல் செய்யறதா இருந்தாலும் அந்த பொடியை நீங்க பயன்படுத்திக்கலாம். நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 1 to 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிங்கனாலே போதும். எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியா தெரியுது, அதனால இன்னும் கொஞ்சம் பொடியை சேர்த்துக்கிறேன். எப்பவுமே செய்யற கோவக்காய் பொரியலை விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த பொடியை நீங்க ஒரு முறை அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மாசம் வரைக்கும் கெட்டு போகாது. எப்போ கோவக்காய் செய்றீங்களோ ஜஸ்ட் இந்த பொடியை தூவி போட்டு கொடுத்தீங்கனாலே போதும். சூப்பரான சைட் டிஷ் ரெடி. அடுப்பை அணைச்சிருங்க. இதை சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, இல்ல பிளெயின் ரைஸ்ல நெய்யை ஊற்றி வச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.